மாமா, நான் தான் பர்கானா பேசுறேன். எனக்கு உங்களிடம் ஒன்று பேச வேண்டும் தாய் மாமன் அவர்களே, கேட்கலாமா? ஆக்சுவலி இந்த சென்னையில் நாங்கள் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என் தகப்பனாரை பற்றி அறியாதவர்களிலே அவ்வளவு வசதியான குடும்பம். ஆனா நீ சென்னைக்கு வெறும் பையனா வந்து பல பேர்த்த பிச்சைக்காரனாக்கி இருக்கீங்க. சொல்ல போனா எங்க வீட்டு வாசல்லையே தவம் கிடந்த பிச்சைக்காரன் தான் நீயே. ஏதோ நல்லா பேசுறீங்கன்னு எங்க அப்பா கொஞ்சம் ஏமாந்தாரு மாமா. இப்ப நானும் ஏமாந்துட்டு உங்க கூட தான் இருக்கிறேன். ஆனா நீங்க இப்ப இருக்கிற நிலைமைய பாருங்களேன். அன்னைக்கு எங்க அப்பா எப்படி இருந்தாரோ இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கீங்க. ஹலோ, என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியும்ல? நாங்கெல்லாம் உழைப்பால உழைஞ்சவங்க. நாங்கெல்லாம் அப்படியே ரத்தத்தை வேர்வையா சிந்தி சிந்தி சேர்த்தன காசெல்லாம். ஏதோ உங்க அப்பன் சும்மா கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. உங்க அப்பன் தானே கொடுத்தாரு, அது ஏமாந்து தானே கொடுத்தாரு. ஏமாந்ததற்கு இந்த மாந்தன் பொறுப்பல்ல. ரெடி?